ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரட்சிப்பினாலும் கடைசி கால ஓட்டத்திற்கு இருக்கிற ஆயத்தத்தின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். அந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் ஆழமான விஷயமாக நாம் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ஓட்டத்தை தகுதியான விதத்தில் ஓடி முடிக்க நம்மால் முடியும். ஓட்டத்தில் பல ஜனங்கள் ஓடினாங்க. ஆனால் அரை வழியிலே அவருடைய ஓட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போயிற்று. நம்முடைய ஓட்டத்தினுடைய இறுதி பரிந்தம் நாம் எட்டி ஓடி முடித்து கர்த்தருடைய அந்த இலக்கை எட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு சாரங்களையும் நாம் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சில காரியங்களை விட்டு நம்ம விலக வேண்டியது அவசியம். சில காரியங்களுக்கு உள்ளாக நம்ம கடந்து போகாத அளவிற்காக நம்முடைய வழிகளை நாம் மாற்றி நம்ம போக வேண்டியது அவசியம். இப்படி எல்லா விளக்கமான காரியங்களை நம்ம விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தா மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்க நம்மால் முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கேடாக காணப்படக்கூடிய பல விஷயங்களை நீங்களும் நானும் விட்டு விலக வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினால நல்ல ஒரு ஓட்டத்தின் துவக்கத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம். கர்த்தராகிய தேவனே இந்த ஓட்டத்துக்குரிய வழிகள் எல்லாவற்றையும் நமக்கு முன்பதாக ஏற்படுத்தி தந்து நமக்கு நல்ல ஒரு அழைப்பை ஆண்டவராகிய தேவன் தந்து இந்த பாதையில ஓடுன்னு கர்த்தராகிய தேவன் நமக்கு அந்த வழிகள் யாவற்றையும் காண்பிக்கின்றார். இந்த மாதிரி போகக்கூடிய அந்த வழிகளில் சில நேரங்களில் தடுமாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது மட்டுமல்லாமல் தேவையற்ற பல காரியங்களை நாம் இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு மக்களாக கூட விளங்கிவிட ஆரம்பிச்சிடும். இதில் கர்த்தருடைய வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே கேடு உண்டாக்கக்கூடிய பல விஷயங்களை விட்டு நாம் நீங்கி கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே எந்த தீமையான மார்க்கத்தின் ஊடாக போகாத அளவிற்கு நம்முடைய கால்களை விலக்கி சரியான பாதையில் ஓடணும். சில நேரங்களில் நம்ம வழி தப்பி போகக்கூடிய நேரமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருக்கலாம். அல்லது ஒருவேளை ஏதாகிலும் தேவையற்ற கருத்துக்களை நாம் இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில கடைசி பரியந்தம் அநேகம் கேடான காரியங்களை உருவாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இந்த மாதிரி ஆரம்ப நாட்களில் அநேகம் ஜனங்கள் ஓட ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய வாழ்க்கைக்கு தனக்கு அடாத பல விதமான விஷயங்களை அவர்கள் இழுத்து கொண்டு போக ஆரம்பிச்சனாலதான் அவருடைய ஓட்டம் மெய்யாகவே நிறுத்தப்பட்டு போகக்கூடிய ஒரு ஓட்டமாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கை உங்களுக்கு சொல்ல முடியும். பல ஜனங்கள் இந்த மாதிரி கேடான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்காமல் போக ஆரம்பிச்சனால்தான் ஓட்டத்தினுடைய இறுதி பரியந்தம் ஓடி முடிக்க அவங்களால முடியாமல் போச்சு. அனனியா சப்பீராளுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா நல்ல ஒரு துவக்கத்தில் தான் துவங்கினாங்க. கர்த்தருடைய நாமத்தினால அப்போஸ்தலர்களால் வழிநடத்தப்பட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்கக்கூடிய ஒரு மக்களாகத்தான் கடந்து வந்தாங்க. என்றாலும் கூட கர்த்தருடைய நாமத்தினால தங்களை பற்றியதான யோசனை என்கின்ற ஒரு கேடான ஒரு கருத்து, இந்த ஒரு கருத்து அவங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சனால ஓட்டத்தினுடைய இறுதி பரியந்தம் ஓட முடியாம பாதியிலேயே அவங்களுடைய ஜீவன் அவங்களை விட்டு கடந்து போயிடுச்சு. அப்போ வேதத்தில் வாசிக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே கேடாக காணப்படக்கூடிய பல விஷயங்களை விட்டு நீங்களும் நானும் விலக்கப்பட வேண்டியது அவசியம். இப்படி இருந்தால் தான் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி சரியான ஒரு லட்சிய ஓட்டத்தை ஓடி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மளால முடியும். கேடானவைகள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான விஷயங்கள், நமக்கு அடாத பலவிதமான வழக்குகள் கூட நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய அந்த அந்த நிலைகளை விட்டு விழுத்தக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக எதெல்லாம் கேடாக காணப்படக்கூடியதாக இருக்கிறதோ இவைகளை விட்டு நீங்களும் நானும் விளக்கமாக காணப்பட்டு சரியான அந்த பயணத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனுடைய திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. கேடுகள் என்கிறதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை உங்க கூட நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க. 2 நாளாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 2 முதல் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுங்க. 2 நாளாகவும் 22வது அதிகாரம் 2 முதல் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேங்க. கவனிங்க. அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளிலே நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். 3வது வசனம். அவன் ஆகாபின் குடும்பத்தாரை போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பன் சென்று போன பின்பு அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரராய் இருந்தார்கள். 5வது வசனம். அவர்களுடைய ஆலோசனைக்கு உட்பட்டவனாய் அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் என்னும் ஆகாபின் குமாரனோடே கீலேயாத்திலே உள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ராஜாவை ஆசைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போனான். அங்கே சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள். சில நேரங்களில் தவறான ஆலோசனைகள்,
இந்த ஆலோசனைக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் சரியான அந்த பாதை நமக்கு காண்பிக்கணும். ஒரு தவறான யோசனை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நிறைய விஷயங்களில் நீங்களும் நானும் பட்டு விழுந்து போகும் மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறத பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அகசியா என்கிற அந்த ராஜாவை பற்றி பார்க்குறோம். இவனுக்கு ஆலோசனைக்காரராக அவனுடைய அம்மா கூட இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய சில ஆலோசனைக்காரர்கள், இவங்கெல்லாம் வந்து எப்படி அவங்கள வந்து லீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான மார்க்கத்தை நோக்கி அவனை நடத்துகிறதை பார்க்க முடியும். அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளிலே நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் எப்படி போட்டு பாருங்களேன், துன்மார்க்கமாய் நடக்கிறதுக்கு அவங்க அம்மாவே ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தவறான ஆலோசனைகள் உங்களையும் என்னையும் அதிக கேடடையும்படியான காரியங்களை உருவாக்கி விடுகிறது. பல நேரங்களில் ஆலோசனை என்கிற பேரில் நமக்கு முன்பதாக நிறைய யோசனைகள் வரக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஒருவேளை நம்முடைய சொந்த மாம்சமே நமக்கு பல யோசனைகளை தரக்கூடியதாக, ஒருவேளை நமக்கு அறிமுகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான மக்களின் மூலமாய் வரக்கூடிய யோசனைகள், இன்னும் பலவிதமான நேரங்களில் அநேக விதமான நம்ம கூட இருக்கக்கூடிய இணைந்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய வட்டாரங்களில் கூட சில விதமான யோசனைகள் வர முடியும். இந்த மாதிரி யோசனைகளை நீங்கள் வந்து நமக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடிய யோசனைகளை ஆராய்ந்து பாராத அளவிற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் நீங்கள் துன்மார்க்கத்தின் ஊடாக பட்டு விழுந்து போயிருவீங்க. இப்ப துன்மார்க்கமான வழிக்கு ஆலோசனை சொல்வதற்கு யாரு கூட வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவே கூட வர்றாங்க. அப்படின்னா வந்து நமக்கு நெருக்கமான மக்கள், நம்முடைய ஆவிக்குரிய ஜனங்கள் கூட சில நேரங்களில் தவறான யோசனைகளை நமக்கு முன்பதாக சொல்ல முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொன்னா தான் இவைகளினுடைய ஆழங்களை விளங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஊடாக கடந்து போறாரு. இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்டு அநேக விதமான அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய தேவனால் ஒன்றிணைக்கப்பட்டு அவங்களும் ஊழியத்தின் ஊடாக கடந்து போறாங்க. இப்போ ஒருவரோடு கூட ஒருவர் இணைந்து ஊழியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய அது ஒரு நேரம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செஞ்சுட்டு வர்றாரு. நிறைய அதிசயமான காரியங்கள் யாவற்றையும் செய்து கொண்டு வருகின்றார். உடனே அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அவருடைய சீஷர்களை சில பேர் இயேசுவனுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவை பின்பற்றி இருக்கக்கூடிய சில ஜனங்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து தனி அறையில் போய் அற்புதங்களை செய்யாதீங்க. இந்த அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏரோதனுடைய அரண்மனையிலேயோ அல்லது பிலாத்தனுடைய அரண்மனையிலேயோ போய் நீங்கள் செய்கிறது உண்டானால் இந்த காரியம் உலகத்திற்கு உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. இது ஒரு யோசனை சொல்றாங்க. இந்த யோசனையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டிருந்தாருன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும்? பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து இழந்து போயிருப்பார். இந்த யோசனை நல்ல ஒரு யோசனை தான். ஏன்னா உலகம் எல்லா விதமான அதாவது சிறு கூட்டத்துக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தாம எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை மையப்படுத்தி அவங்க யோசனை சொல்றாங்க. இந்த யோசனை வெளியே பார்க்கும்போது நல்ல யோசனை தான். ஆனால் இந்த யோசனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறம்பே தள்ளினார். ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக காணப்படும் யோசனைகள் எல்லாம் அது ஒருவேளை நல்ல மாதிரியாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகள் ஆண்டவராகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவைகள் என்பதை இயேசு கிறிஸ்து விளங்கி இருக்க ஆரம்பிச்சார். இந்த மாதிரி தான் பல யோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது உண்டு. இந்த யோசனைகள் உங்களையும் என்னையும் கர்த்தருடைய வழிகளுக்கு நேராக நடத்துகிறதுக்கு பதிலாக கர்த்தரை விட்டு விலக்கக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேரு தான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் துன்மார்க்கமான யோசனை. பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், நல்ல யோசனமாக தான் இருக்கும். என்றாலும் கூட இந்த யோசனையின் ஊடாக நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் கடைசி வரைக்கும் கர்த்தராகிய தேவன் நீங்கள் சந்திக்கவும் முடியாது. எங்கேயோ போயிடுவீங்க, வழி தவறி போயிடுவீங்க. இந்த மாதிரி ஆலோசனைக்காரர்களை குறித்து ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி யோசனைகளை குறித்து, இந்த யோசனை ஒருவேளை வெளியிருந்து வரக்கூடிய யோசனை பற்றி நான் வந்து இந்த ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லலை. நமக்குள்ளாகவே சில யோசனைகள் மெய்யாகவே புறப்பட்டு வருகிறத பார்க்க முடியும். இந்த யோசனை கர்த்தரோடு கூட உங்களை இணைக்கிறதுக்கு பதிலாக கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்கிறது உண்டானால் அவைகளெல்லாம் துன்மார்க்கமான யோசனைகள். இந்த மாதிரி யோசனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அவைகள் ஆரம்பத்திலே வரக்கூடிய அந்த நேரத்திலே அவைகளை விட்டு நீங்கள் விலகிடுங்க. இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிக கேடுகளை உருவாக்கக்கூடியதாய் கர்த்தராகிய தேவனை விட்டு நம்முடைய வாழ்க்கை வந்து செப்பரேஷன் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கவே முடியாது. கேடா போயிடுவோம், ஒண்ணுமில்லாமல் போயிடுவோம். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கேடாக முடிவடைகிறதுக்கு என்ன காரணம் என்றால் நமக்குள் இருந்து புறப்படக்கூடிய சில விதமான யோசனைகள், மற்ற மக்களின் மூலமாய் வரக்கூடிய சில விதமான யோசனைகள், கர்த்தராகிய தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு வழிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அவைகள் எல்லாம் துன்மார்க்கமான யோசனைகள். அவைகள் அதிக கேடுகளை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கிறோம். அப்போ இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோசனைக்காரர்கள் அதிகமாய் இருக்கக்கூடிய இந்த காலம். எங்க தடுக்கி விழுந்தாலும் உங்களுக்கு வந்து யோசனை சொல்வதற்கு ஏராளமான மக்கள் இருப்பாங்க. இந்த யோசனைகள் எல்லாவற்றையும் அப்படி நீங்க ஏத்துக்கிறாதீங்க. இந்த யோசனைகளை ஆராய்ஞ்சு பாருங்க. இவைகள் தேவனோடு கூட என்னை இணைக்கிறதுக்காக உருவாக்கப்படுகிறதா அல்லது தேவனை விட்டு பிரிக்கிறதுக்காக உருவாக்கப்படுகிறதா? இவைகளை நீங்கள் ஆராய்ந்து பாராமல் அவைகளை ஏற்கிறது உண்டானால் இவைகள் உங்களை அதிக கேடு உள்ளவனாக உருவாக்க ஆரம்பிச்சிடும்.
இந்த நாட்களில் அநேக விதமான மக்கள் விழுந்து போனதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த மாதிரி தவறான யோசனைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தது தான் காரணம். மக்களின் மூலமாய் வரக்கூடிய யோசனைகள் ஒருபுறமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், தன்னுடைய மனம் போதிக்கும் பலவிதமான யோசனைகளின்படி கடந்து போய் கர்த்தராகிய தேவனை விட்டு மெய்யாகவே விலகி போய் அவங்க வந்து விலகுனது அவங்களுக்கே தெரியாம ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போய் தங்களையே குத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த மாதிரி ஆலோசனைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சொல்லப்படக்கூடிய யோசனைகள் எல்லாவற்றையும் குறித்து ரொம்ப நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நம்ம வந்து வாசிக்கிறது மாதிரி சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீங்க கவனிக்காதீங்க. அவைகள் நல்ல வார்த்தைகளா இருக்கிறது உண்டானால் அவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆராயாம நீங்கள் அந்த காரியங்களை, அது ஒருவேளை உங்களுடைய சொந்த மாம்சமே சொல்லக்கூடிய வார்த்தையாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் கூட, இவைகளுக்கு நீங்கள் உடன்படுகிறது உண்டானால் உங்களுக்கு அதிக கேடுகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும் என்கிறதை கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்களில் பலவிதமான யோசனைகள், ஆலோசனை என்ற பெயர்ல ஆவிக்குரிய வட்டாரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களின் மூலமாய் வரக்கூடிய பலவிதமான யோசனைகள், இந்த யோசனைகள் கர்த்தராகிய தேவனோடு கூட இணைக்கிறதுக்கு பதிலாக உங்களை பிரிக்கக்கூடியதாய் விளங்குகிறது உண்டானால், அவைகள் எவ்வளவு பெரிய விலையேற பெற்ற மனிதனின் மூலமாய் கொடுக்கப்படக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை எவ்வளவேனும் யோசிப்பு வராம நீங்க விட்டு விலகிருங்க. கர்த்தரோடு கூட இணைக்காத எந்த யோசனைகளையும் நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த கடைசி நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக கேடான காரியங்கள் உருவாக்கக்கூடிய அளவிற்காக இந்த மாதிரி ஆலோசனைகள் என்கிற பேரில் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த மாம்சமோ அல்லது சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களின் மூலமாகவோ நிறைய யோசனைகள் வருகிறத பார்க்க முடியும். யோசனை என்கிற பேரில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில செய்திகள் கூட இந்த மாதிரி யோசனை வடிவாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறத பார்க்க முடியும். எல்லா செய்திகளையும் அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்காதீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து, இந்த செய்திகள் என்னை கர்த்தரோடு கூட இணைக்கிறதா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த செய்திகள் என்னை கர்த்தராகிய தேவனை விட்டு விலக்கக்கூடியதாக இருக்கிறது உண்டானால், அது எவ்வளவு பெரிய மனுஷன் மூலமாய் சொல்லப்படக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் அவைகளிலே ஒன்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாது இருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கேடானவைகளிலே நின்று நீங்கள் வேறாக்கப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 2 நாளாகம புத்தகத்துல 26வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் ஏறி தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய நாமத்தினாலே வரக்கூடிய மேட்டிமையான ஒரு நினைவு. எப்போவுமே ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லணும். ஆவிக்குரிய மனிதன் என்று அழைக்கப்படக்கூடியவன் ஆரம்ப நாட்களில் தன்னை பற்றி யோசிக்கிறான், தன்னை பற்றி சிந்திக்கிறான், தன்னை பற்றி ஒவ்வொரு விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போகிறான், தன்னுடைய தேவைகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், தன்னுடைய ஒவ்வொரு விதமான குறைவுகளும் கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைவாக்கப்படும்படிக்காக ஜெபிக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வளர தன்னுடைய சிந்தனைகள் அப்படியே குறைவடைந்து கர்த்தரையே அவன் சிந்திக்க துவங்க ஆரம்பிக்கிறான். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு பரிமாணம். இப்படித்தான் போகணும். என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போகுது. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை பற்றிதான சிந்தனைகளும் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களும் தான் என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்தப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்குறேன். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. இப்படிதான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில என்னை பற்றி நான் யோசிக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கேடான ஒரு காரியம் உள்ள இருக்கிறது என்று சொல்லி நான் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியும். அவன் பலமடைகிறதுக்கு முன்பதாக வரைக்கும், அந்த ராஜாவாகிய ஊசியா பலப்படுத்தப்படுகிறதுக்கு முன்பதாக வரைக்கும் கர்த்தராகிய தேவனை யோசிக்க ஆரம்பிச்சான். கர்த்தரையே சாரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். அவன் பலப்பட்ட பொழுது தன்னை குறித்து அவன் நினைவு கூற ஆரம்பிச்சான். எப்படி நினைவு கூற ஆரம்பிக்கிறான்? என்னுடைய பலத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், என்னுடைய ஞானத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியம், நான் இல்லாமல் இந்த ஒரு ஊழியத்தை கர்த்தனால செய்ய முடியாதுன்னு சொல்லி தன்னையே அவன் நினைவு கூறக்கூடியவனாய். என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னை நினைக்க ஆரம்பிக்கிறானோ அவன் தேவனாகிய கர்த்தரை மறந்துடுவான். நல்லா யோசிக்குங்க. ஏதாகிலும் ஒரு நினைவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில இடம் இருக்க முடியும். ஒன்று உங்களை நீங்க நினைக்கணும், இல்லாட்ட கர்த்தராகிய தேவனை நினைக்கணும். இந்த 2 காரியங்களுக்கு மிஞ்சி வேற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில வராது. உங்களை நீங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தரை நீங்க விட்டுருவீங்க. நீங்கள் கர்த்தரை நினைக்கும் பொழுது உங்களை நீங்க வந்து மறக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு இந்த காரியங்களுக்கு அடிப்படையில ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? உன்னையே நினைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் உன்னை பற்றியதான மனமேட்டிமை, உன்னை பற்றியதான அநேக விதமான விருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறத பார்ப்ப. ஆனால் நீ உன்னை மறந்து ஆண்டவராகிய தேவனை நினைவு கூற ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்குள் வளரும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருவேன். நம்மை நாம் நினைக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிக கேடுகளை நான் வரவழைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என்னுடைய குறைவுகளை பார்க்கிறேன், என்னுடைய தேவைகளை பார்க்கிறேன், என்னுடைய விருப்பங்களை பார்க்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் கர்த்தராகிய தேவன் இடைப்பட வேண்டும் என்று பார்க்கிறேனே தவிர கர்த்தருடைய விருப்பத்தை நான் மறக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன்.
நல்லா நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் உங்களை நேசிக்கும்படிக்காக, உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தரை நேசிக்கும்படியாக, கர்த்தருடைய விருப்பங்களை பூர்த்தியாக்கப்படும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் நீங்களும் நாம். இதற்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து வந்துச்சுனாலே கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். ஆண்டவருடைய நாமத்தினால அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனை கண்ட மாத்திரத்தில் தங்களை அவர்கள் மறக்க துவங்கி தேவனுக்குரிய காரியங்களின் ஊடாக கடந்து போனாங்க. கேடுகளிலே நின்று அவர்கள் விலக்கப்பட்டவர்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. என்றைக்கு அவர்கள் தங்களுடைய தேவைகளை பார்க்க ஆரம்பித்தார்களோ கேடுகள் அவருடைய வாழ்க்கையிலே சூழக்கூடியதாய் விளங்கிற்று. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த நாட்களில், அந்த கடைசி நாட்களில் கேடுகள் வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால் தங்களை பற்றியதான அநேக விதமான நினைவுகள், தங்களை பற்றியதான மேன்மை, தங்களை பற்றியதான தியானம். நீங்களும் நானும் யாரை தியானிக்கணும்? கர்த்தரை தான் தியானிக்கணும். நீங்களும் நானும் எதை தியானிக்கணும்? கர்த்தருடைய வசனங்களை தான் தியானிக்கணும். நீங்களும் நானும் எதை யோசிக்கணும்? கர்த்தராகிய தேவனுடைய செயல்களை தான் நம்ம யோசிக்கணும். ஆனால் நான் என்னுடைய செயல்களை யோசிக்கவும், என்னுடைய நினைவுகளை நான் மெய்யாகவே யோசித்து பார்க்கவும், என்னுடைய தேவைகளுக்காக நான் புலவும் ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அதிக கேடுகள் என்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிச்சிடும். நீங்க எப்ப ஆண்டவராகிய தேவனுக்குள் வளர்றீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் மறக்க கர்த்தராகிய தேவனை பற்றிதான நினைவுகள் நம்மை ஆக்கிரமிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிராஜுவலான ஒரு வளர்ச்சியினூடாக போறீங்க. நீங்க எப்ப கர்த்தராகிய தேவனை கொஞ்சம் நீங்க மறந்து உங்களை நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படாம போயிடுச்சு ஆண்டவரேன்னு சொல்லி என்னை பற்றி நான் எப்ப நினைக்கிறேனோ அப்ப நான் கர்த்தராகிய தேவனை விட்டுறேன். இந்த கர்த்தரை விட்டு விலகக்கூடிய எல்லா விதமான நேரங்களும் கூட கேடுகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வரவழைக்கக்கூடியவனாய் விளங்கி விடுகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அநேகமான நேரங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே கேடுகளை உருவாக்குவதற்கு காரணம் உயர பறக்கக்கூடிய நான் திடீரென்று சொல்லி என்ன நான் யோசிச்சு என்னுடைய நிலைகளை நான் அப்படி தரை மட்டும் தாழ்த்த ஆரம்பிச்சிடுறேன். இந்த மாதிரியான ஒரு கிராஜுவலட்ட ஒரு ஆவிக்குரிய நிலை அதிக ஆபத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதுனால என்னை மறந்து கர்த்தராகிய தேவனையே நான் தியானிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் மேன்மையான அந்த பணிகளின் ஊடாக கடந்து போக என்னால் முடியும். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது அவசியம். இப்போ 80,000 ஒரு 40,000 அடி உயரத்தில் நான் அதாவது ஒரு விமானத்தை பயணப்படுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று சொல்லி நான் தரையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். விமானத்தை டக்குன்னு நான் கீழே நான் இறக்குகிறேன். திரும்ப நான் மேலே ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் பல மணி நேரங்கள் நான் முயற்சிக்க வேண்டியது அவசியம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலையும். இப்ப ஒரு முறை நான் மேலே பறக்கக்கூடிய நான் மீண்டும் கீழே வந்துட்டேன்னா மீண்டும் நான் திரும்ப எழும்புகிறதுக்கு அநேக நாட்கள் செல்ல ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதனால்தான் அநேக விதமான மக்கள் விழுந்து போயிட்டாங்க. ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் தரையை பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக, தன்னை பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்குகிறது உண்டானால் மீண்டும் தரையிலே நிற்கக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் நம்முடைய நிலைகளை மாறப்பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு முறை கூட கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு அந்த யோசனை விட்டு விலகாதவருக்காக நீங்கள் காணப்பட ஆரம்பித்தால் தான் கேடுகள் அற்ற தேவன் பிரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ நம்மால் முடியும். மூணாவது ஒரு கருத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை வாசிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷத்துல 12வது அதிகாரம் 45வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 45வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். இப்படியே அந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். மூன்றாவது, வெறுமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஜோடிக்கப்பட்ட வெறுமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. எப்போவுமே ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆவிக்குரிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பாவத்தினுடைய வேர் பிடுங்கப்பட்ட மாத்திரத்தில் அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆவிக்குரிய வித்தை, அதாவது ஒரு சீடை கொண்டு நான் விதைச்சிடணும். அப்படி விதைக்காம அந்த இடம் வெறுமையாக இருக்கிறது உண்டானால் பொல்லாத கேடுள்ள அநேக விதமான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் பாவத்தினுடைய காரியங்களுக்காக நாம் புலம்புகின்றோம். அந்த பாவங்கள் என்னுடைய வாழ்க்கை விட்டு நீக்கப்பட்ட உடனே அந்த பாவத்திற்கு அதிகமாக அல்லது பாவத்திற்கு தக்கதாக பாவத்திற்கு அதிகமான ஒரு பரிசுத்தமான விதை அந்த இடத்துல உள்ள வந்துடணும், ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வந்துடணும். அப்படி வராமல் அந்த இடம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் அந்த இடத்தில் முன்னிலும் அதிகமான பொல்லாத கேடான சிந்தனைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா வெறுமையான ஒரு பாத்திரமாய் நீ இருக்கக்கூடாது, வெறுமையான ஒரு காரியமாக இருக்கக்கூடாது.
ஒரு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல ஆண்டவராகிய தேவனுக்குள் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, கர்த்தருடைய சிந்தனையிலே நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக, கர்த்தராகிய தேவனுடைய மகிமைக்குள் மூழ்கின ஒரு அனுபவம் பெற்ற ஒரு மனிதராக இப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர, எங்காகிலும் ஒரு இடத்துல ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது உண்டானால் அங்கே அநேக விதமான சாத்தானுடைய காரியங்கள் உள்ளே வருகிறதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இது அதிக கேடுகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்துவிடும். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா எந்த இடத்திலும் ஆண்டவராகிய தேவனுக்கு இடமளியாத இடம் எங்காச்சும் இருக்கிறது உண்டானா அது நீங்க ஜாக்கிரதையாக ஆராய்ந்து பார்த்து அந்த இடங்களை கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான வழிகளிலே நீங்களும் நானும் அவைகள் யாவற்றையும் ஃபில்லப் பண்ண வேண்டியது அவசியம். எந்தெந்த இடத்துல நாம் வெறுமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுகின்றேன், எந்தெந்த இடத்துல இன்னும் நான் ஆரோக்கியமாக்கப்படாத ஒரு நிலைகளின் மூலமாக கடந்து இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். எங்காகிலும் ஒரு வெற்றிடமாக காணப்படுகிறது உண்டானால் ஒரு இடத்துல நான் அதாவது என்னை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக அல்லது சாத்தானுக்கு இடமளிக்கக்கூடிய ஒரு இடமாக ஏதாகிலும் ஒரு இடம் காணப்படுகிறது உண்டானால் அந்த இடத்தின் மூலமாய் பொல்லாத அநேக விதமான நிலைகள் என்னுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக என்னுடைய ஒவ்வொரு இடங்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். மேலெழுந்த வாரியாக நான் கர்த்தராகிய தேவனோடு கூட தொடர்பு கொள்ள ஆரம்பித்தாலும் இன்னும் அந்தரங்கமான வாழ்க்கையில் ஆரோக்கியமாக்கப்படாது இருக்கக்கூடிய பலவிதமான இடங்களை நான் பார்க்கிறேன். இன்னும் அந்தரங்கமான வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளில் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த பிரசன்னம் உள்ளே பிரவேசிக்க முடியாத அநேகம் ஆழமான பகுதிகளை நான் பார்க்கிறேன். இந்த மாதிரி இடம் தான் ரொம்ப ஆபத்தான இடம். இந்த மாதிரி இடங்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் இருக்கிறது உண்டானால் அதிக கேடுகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்துடும். ஆரோக்கியமாக்கப்படாத அல்லது வெற்றிடமாய் காணப்படக்கூடிய ஏதாகிலும் இடங்களை சாத்தானோ அல்லது நம்முடைய சொந்த சுபாவமோ பார்க்கிறது உண்டானால் அவைகள் உங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை அந்த சுபாவங்களோ அல்லது சாத்தானுடைய அந்த வித்துக்களோ ஆக்கிரமித்து உங்களை அதிக கேடுள்ளவனாய் உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணம் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா இதனுடைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோனுடைய வாழ்க்கை. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தினால நியாயாதிபதி என்கின்ற ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தராகிய தேவன் அவனுக்கு தந்திருந்தார். இந்த அபிஷேகத்துக்கு உட்படுத்தப்பட்ட அந்த மனிதன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். என்றாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக்கப்படாத ஒரே ஒரு பகுதி உள்ளே இருக்கிறது. அது என்ன ஒரு காரியம் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யக்கூடிய ஒரே ஒரு பகுதி உள்ள இருக்கு. இந்த ஒரு பகுதி ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுடைய சித்தத்தை விட்டு விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி. சிம்சோன் எல்லா விதமான மக்களையும் நியாயம் விசாரிச்சான். ஆனால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அவர் நிதானிக்க தவறி போயிட்டார். எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சண்டையெல்லாம் தீர்த்தாரு. அந்த இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அநேகம் தீர்வுகளை சொல்லக்கூடிய சிம்சோன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில இந்த ஆரோக்கியமாக்கப்படாத இருக்கக்கூடிய இந்த பகுதியை பற்றி தீர்வுகள் ஒன்றையும் எந்த விதமான தீர்மானங்களையும் எடுக்காமல் அதை அப்படி வைத்துக் கொள்ள ஆரம்பிச்சார். இதுதான் கடைசியில் என்ன விதமான காரியத்தை உருவாக்கிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு சிம்சோன் அநேக விதமான தேவனை அறியாத விருத்த சேதனம் பண்ணப்படாத இருக்கக்கூடிய பெலிஸ்தர்களுக்கு முன்பதாக பட்டு விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு இந்த ஒரே ஒரு சுபாவம். அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் இது அதிக கேடுகளை உருவாக்கக்கூடியதாக விளங்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் ரொம்ப நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக நம்முடைய நிலைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில கேடுகளை உருவாக்கக்கூடிய வெற்றிடம் எங்க இருக்குன்னு பாருங்க. தேவன் இல்லாத இடம் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. தேவன் இல்லாத இடம்னா வெற்றிடம், வெறுமையான இடம் தான். இந்த மாதிரி வெற்றிடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் அதிக கேடுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வெற்றிடங்கள் நிரப்பப்படும்படிக்காக நீங்களும் நானும் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். என்ன ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறீங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். 4வது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா உள்ளத்திலே காணப்படக்கூடிய பலவிதமான இச்சைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கேடுகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. இச்சைனா என்ன அர்த்தம் அப்படின்னா முக்கியமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். என்னுடைய காரியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்திலே திருப்தி அடையாமல் நான் இருக்கிறது உண்டானால் என்னுடைய மனம் என்னை அறியாமல் இச்சைக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இச்சைகள் அப்படின்னு சொன்னால் உலக ரீதியான இச்சைகள் ஒரு புறமாய் காணப்பட ஆரம்பிச்சலாம். இதை பற்றி நிறைய தினங்கள் பேசியிருப்பாங்க. நான் அதை பற்றி திரும்ப உங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை அதாவது சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படலை. ஆனால் முக்கியமான ஆவிக்குரிய இச்சைகள் அழைக்கப்படக்கூடியது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது நான் என்னுடைய மனதில் அவங்கள மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன்.
அவங்கள மாதிரி நான் வந்து நல்ல ஒரு 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 மேன்மையான ஒரு ஊழியம் பார்க்கணும். நல்ல ஒரு பிரபலமான ஒரு பிரசித்தமான ஒரு ஊழியம் பார்க்கணும். கர்த்தருடைய நாமத்தினால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வரம் மாதிரி எனக்கும் வந்து வரங்கள் செயலாக்கப்பட வேண்டும். இதுக்கு பேரு ஆவிக்குரிய ஒரு இச்சை. கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துல நீ திருப்தியா இரு. உனக்கு என்ன வரத்த கத்து தந்திருக்கிறாரோ, என்ன ஓட்டத்த கத்து தந்திருக்கிறாரோ, அதில நீ சாட்டிஸ்ஃபைடா இரு. இதை தாண்டி நீ என்ன விஷயத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும், அவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கேடுகளை உருவாக்கிரும். அநேக விதமான மக்கள் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களைப் போலவே தங்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை உருமாற்றும்படிக்காய் அவங்க பிரயாசப்பட்டாங்க. இப்படி பிரயாசப்பட்ட அநேக விதமான மக்கள் விழுந்து போயிட்டாங்க. ஏனென்றால் அவர்களுடைய வழிகள் வேறு, நமக்கு தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய வழி வேறு. நான் வந்து எந்த விதமான மனுஷனையும் வந்து அவனுடைய வழி மாதிரி நான் வந்து காப்பி பண்ணக்கூடாது. எனக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ட்ராக் கர்த்தராகிய தேவன் வச்சிருக்கிறாரு. இந்த ட்ராக்ல என்னென்ன விதமான காரியங்கள் ஆண்டவராகிய தேவனால் தரப்பட்டிருக்கிறதோ, இதில் நான் திருப்தி அடைந்தவனாக கர்த்தருடைய அந்த ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டுமே தவிர, இதை தாண்டி மற்றவனை நான் இச்சையோடு கூட பார்க்க ஆரம்பித்தாலே, அது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மதிகட்ட ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி அதிகமான கேடுகளை என்னுடைய வாழ்க்கையிலே வரவழைக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காலத்துல வரங்களின் மேலே ஒரு இச்சை, அநேக விதமான அழைப்பின் மேல ஒரு இச்சை, அவங்கள மாதிரி நான் ஓட வேண்டும் என்கிற ஒரு இச்சை, இவைகளெல்லாம் ஆவிக்குரிய வட்டாரங்களிலே காணப்படக்கூடிய சர்வசாதாரணமான ஒன்று. ஆனால் கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா வந்து, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்துல திருப்தியாயிரு. உனக்கு என்ன அழைப்பை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறாரோ, ஒரு சின்ன ஒரு ஓட்டம் தான், ஒரு சின்ன ஒரே ஒரு ஊழியம் தான். ஒரு 4 பேரை வச்சு தான் நீ வந்து ஊழியம் பார்க்க வேண்டும் என்றால் 4 பேரை வச்சு ஊழியம் பாரு. இல்ல நானும் வந்து அந்த அந்த மக்கள் மாதிரி நான் வந்து பெரிய ஒரு சபையை கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல. உன்னுடைய அழைப்பிலே நீ திருப்தியாக காணப்படக்கூடிய அந்த நிலைதான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உன்னை கடைசி வரைந்தும் கொண்டு போய் நிறுத்தி தேவனுக்கு முன்பதாக நிறுத்தக்கூடிய ஒரு மனிதனாக உன்னை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கும். இதுல ஏதாகிலும் ஒரு மாற்று கருத்து நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா என்ன நடக்கும் பாருங்க. அதிகமான கேடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக நாம் ஓடி போய் கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை எட்ட முடியாமல் பாதி வழியில் இருக்கும் ஒரு மக்களாக, அல்ல கர்த்தரை சந்திக்க திராணியற்ற ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த கடைசி கால ஓட்டம் ரொம்ப ஜாக்கிரதையா ஓடணும். என்னுடைய ட்ராக்கை விட்டு நான் வேற ட்ராக்ல போகக்கூடாது. எனக்கு கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய நன்மையை தவிர்த்து வேற மனுஷனுடைய நன்மையை நான் வந்து எதிர்பார்க்க கூடாது. எனக்கு கர்த்தர் என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ, என்னென்ன தகுதி தந்திருக்காரோ, இந்த தகுதியில வந்து ஓடி முடிச்சிடும். இந்த காரியத்தின் அடிப்படையில் நம்ம வந்து ஓடி முடிச்சோம்னா, கேடான ஒரு தன்மையோடு கூட இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு திராணி பெற்ற ஒரு மக்களாக விளங்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா, மற்றவனுடைய அந்த ட்ராக்ல அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகளுக்காக நான் வாஞ்சித்து விரும்பி ஓடுகிறது உண்டானால், அதிக கேடுகள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்து தேவனுடைய மகிமையை இழக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய ஓட்டத்தை நம்ம வந்து ஓட வேண்டும். கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த காரியத்துல நீங்களும் நானும் திருப்தியாக ஓட வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக நம்ம இயங்காத அளவிற்காக சித்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட இயக்கத்தின் ஊடாக கடந்து போனால் நிச்சயமான மகிமையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதிலே சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, கர்த்தருடைய நாமத்தினாலே பலவிதமான காரியங்களை குறித்ததான கேடான வழிகளை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே கேடான தன்மைகளை உருவாக்கக்கூடியது என்பதை பற்றி நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் ஆழமாய் விளங்கிக் கொள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகுதியில்லாத ஆலோசனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. எங்களை பற்றிதான சிந்தனைகளை நாங்கள் விட்டு உண்மையே நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமத்தினாலே வெறுமையான ஒரு காரியமாக, நிரப்பப்படாத ஒரு பாத்திரமாக, அல்லது கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஆளுமைக்கு உட்படாது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையாக இருக்கிறது உண்டானால் அவைகளிலே கேடுகள் உருவாக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டுப்படுத்தப்படாத இச்சைக்குரிய ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக காணப்படுகிறது உண்டானால், அது ஆவிக்குரிய ரீதியாக காணப்படக்கூடிய இச்சையாகட்டும், உலக ரீதியாக காணப்படக்கூடிய இச்சைகளாகட்டும், இவைகளெல்லாம் எங்களை கேட்டினுடைய பாதையிலே கொண்டு போய் நிறுத்தும் என்கிறதை பற்றி கர்த்தர் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இவைகளில் ஏதாகிலும் ஒன்றாகிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடி தகுதியான ஒரு பாத்திரமாக நாங்கள் உருவாக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக்கி ராஜ்யத்தை வந்தடைய கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கேடான காரியங்களை விட்டு விலகுங்கள். இந்த கேடான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க உங்களாலும் என்னாலும் முடியாது. கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய மகா உன்னதமான மேன்மையான காரியங்களின் ஊடாக பயணிக்கவும் நம்மால் முடியாது. கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய திட்டங்களின் ஊடாக கடந்து போய் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்றால் கேடுகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாக உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போனால் நிச்சயமான மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.